உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னை இப்படி கட்டி பிடிச்சுக்கோ. இந்த முத்தம் உனக்கு. இன்னும் கூட. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. என்னங்க பண்றது? சந்தோஷப்பட்டுக்கிறதா துக்கப்பட்டுக்கிறதான்னு தெரியல. நம்ம கார்த்திகாவுக்கு தான் சேரன், சேரனுக்கு தான் கார்த்திகா அப்படின்னு நான் நினச்சது மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் நினச்சிருந்தீங்க. கரெக்டாக இல்லைன்னு காமெண்ட்ஸில் தெரிவிச்சுட்டு உங்கள் பொண்ணான கையில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட ஆமாங்க, இன்னைக்கு நிச்சயத்தை முடிஞ்சிருச்சு, ப்ரொமோவில் பார்த்தாச்சு. அதுவும் ஊரறிய சம்மதிச்சு எல்லாம் சம்மதிச்சு நிச்சயார்த்தம் முடிச்சிருக்கு. நிச்சயார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு. மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மலர்களால் பெரிய விஐபி வீட்டு கல்யாணம் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் கூட அன்னைக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி ஜகச்சிட்டாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஊரை விட்டு இறங்குன அன்னைக்கே கூட அவங்க மாமா வந்து சண்டை வாங்கிட்டு அடி வாங்கிட்டு தான் போகிறேன். அந்த மனுஷன் வர்றதுக்குள்ளே ட்ரெயின்லேருந்து வர்றதுக்குள்ளே ஆயிரப்பட்டு கொஞ்சல்கள் சண்டைகள் எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே அதே மாதிரி ரூமில் போயிருக்கையிலேயே ரூம் பாய் வந்து கேட்குறதும் கேங்கிறதும் என்ன சோழன் நல்லா கலக்கலன்னு பேசுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ எல்லாரும் நிச்சயத்தை முடிஞ்சிருது. மாலையை மாற்றிடுறாங்க, மோதிரத்தையும் மாற்றிடுறாங்க. சேரனும் சந்தாவும் தனியாக பேசுறேன்னு போய் பேசுகிறாங்களா? பேசல. ஆச்சரியமாக இருக்குங்க. நீயாடா நீ, அவனா நீ அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பட்றா நீ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முத்தத்தை கிஸ்ஸாக கொடுத்துட்றாரு. சேரன் கொடுத்த கையோட அதை பார்த்துடுறாங்க நம்ம ஆளு. ஐயோ அப்படின்னு வெக்கப்படுறாங்க நம்ம நிலா. ஐயோ முத்தம் கொடுத்துட்டாரே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இங்கே சோழன் பரபரப்பா வேலை பார்க்க, சோழா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? வா. இல்ல, எல்லாரும் இருக்காங்க, எல்லாத்தையும் ஜாலியா பேச வைக்க. ஐயோ சோழா வர்றீங்க இல்லையா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இரு டேய் வாடா அப்படிங்கவும், ஐயோ மரியாதை போதே இந்த வந்துட்டேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு போறாங்களே கிஸ் கொடுக்குறது. கதவை சாத்திட்டு இருக்க வேணாமா? சேரனும் கதவை திறந்துக்கிட்டே கிஸ் அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் சேரன் அண்ணா சந்தாவுக்கு ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? முத்தம் தான். எனக்கு வெக்கமா வருது ஐயோ அப்படின்னு சொல்லி வெக்கப்பட, என்னம்மா நீ வெக்கப்படுறியா? ஐயோ எனக்கு அதை பார்க்கல, எனக்கு அதை விட வெக்கம் வருதே அப்படிங்கல. எனக்கு முத்தம் கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்கு, எப்படி என்னண்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் நச்சுன்னு நம்ம தலைவனுக்கு ரொமான்ஸோட கொடுக்குறாங்க நம்ம தலைவி. அதை விட ஒண்ணு அதிர்ச்சி என்னன்னா பாண்டி வந்துடுறாரு. கதவு திறந்திருக்கா, அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு பாண்டி. ஐயோ பாண்டி பார்த்துட்டாரு, ஐயோ அப்படின்னு இது ரெண்டும் பார்க்க பாண்டி வாயை பொத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போறாங்க. இப்ப அவன் முத்தம் கொடுத்ததா இவ பார்த்தா, இவ போய் புருஷன்ட்ட முத்தம் கொடுத்தா, இப்ப இதுங்க முத்தம் கொடுத்ததா பாண்டி பார்த்துட்டாரு. பாண்டி யார்கிட்ட போய் கொடுப்பாரு? ஐயோ கடவுளே அப்படின்ட்டு சரி நம்ம வானதிட்ட பேசுவோம் அப்படின்னு கால் பண்ணா அந்த பிள்ளை அங்கே வானத்துல பறந்துட்டு இருக்கா. ஃபோன் போட்டா எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எடுக்குது. வானதி வானதி அப்படிங்கல. என்ன நிச்சயம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன வானதி பண்ற? நேத்துல இருந்து உனக்கு கால் பண்றேன், எடுக்கவும் மாட்டேங்கிற, சரியா பேச மாட்டேங்கிற. வருதா நினப்பு வருதா? இது வரணுங்கிறக்காக நான் அப்படி பண்ணேன். நீ அழடா அழ, அதுக்காகத்தான். ஏய் வானதி அப்படிலாம் பேசாதடி, நான் அப்படி என்னடி உனக்கு பாவம் பண்ணேன்? நான் உன்னை தவிர நான் வேற யார்கிட்டடி பேச போறேன்? எனக்கு உன்னை விட்டா, மெக்கானிக்கை விட்டா, வீட்டை விட்டா வேற எதுவுமே இல்லடி அப்படின்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ நான் மட்டும் என்ன நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு வாய் சொன்னாலும் மனசு வந்து அறுத்துக்கிறது. ஐயோ நம்ம இப்போ டாக்டர்கிட்ட பேசுகிறோமே அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வானதி நான் ஒன்று கொடுக்கட்டா அப்படிங்கல. என்ன அப்படிங்கிறாங்க. கொடுக்கட்டா, எனக்கு ஆசையாக இருக்குது, கொடுக்கட்டா கூடு. என்ன அப்படிங்கல பார்த்தா, அடியே வானதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. பட்டுன்னு வச்சிருது, கட் பண்ணிடுது. ஆனால் அது தெரியாமல் உம்மா உம்மா உம்மான்னு கொடுக்க கரெக்டாக பல்லவன் வராரு. பல்லவனை பார்த்தோன்னா ஐயோ அண்ணே பாண்டியை பார்த்துட்டு கேட்குறாங்க, யாருக்கிட்ட கொடுக்குற? எங்க ஒருத்தலையும் காணோம். என்ன நான் கொடுத்தேன்? இல்லை ஏதோ உம்மா உம்மான்னு சவுண்டு கேட்டுச்சே. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வயிற்றுல கலப்பாதடா. ஃபோனை பார்க்குறாங்க, கட்டாயிருக்கு. அடி பாவி, என் முத்தத்தை வாங்குற கூட நேரம் இல்லை. முன்னாடிலாம் முத்தம் கொடு முத்தம் கொடுன்னு கெஞ்சுவாளே அப்படின்னு பார்க்குறாங்க. இதான் கால நேரங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவன் பார்த்துட்டு, ஐயோ நீ முத்தம் கொடுத்த எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. டே கிளாஸ் நடந்துட்டு இருக்காடா? நடந்துட்டு இருக்கு, வீடியோ காலில் வாங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த புள்ள அவங்க லவ் பண்ணுறாரு இல்லையா, அதாவது சைட் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தா நல்லா ஜாலியாக எல்லாத்தோடையும் கணக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கு. படிச்சுட்டு இருக்கல. ஐயோ டே ஃபோனை பக்கத்தில் கொண்டு போங்கடா. ஏன்டா? எனக்கு அவள் குரலை கேட்கணும் போல இருக்குது. டே ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, போங்கடா நான் முத்தம் கொடுக்கணுமே, ஐ லவ் யூ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவங்க அத்தை வராங்க. என்னடா ஐ லவ் கடவுள்னு கடவுளுக்கு மேலே பார்த்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கா, அப்புறம்
அவங்கள குடுக்க முடியும். வாங்க அப்படிங்கிறாங்க. "ஆ நீ பாட்டுக்கு குடுத்துருவ போல இருக்கே" அப்படின்னு அவங்க போக, அவங்க அப்பா வராரு. அப்பா வந்தோனே, "என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை?" அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல போ" அப்படின்ட்டு என்ன பண்றது? நான் எப்ப லவ் பண்ணி, எப்ப முத்தம் குடுக்க போறேன்? அப்ப சோழனும் அவரு நிலாவும் பாத்துடுறாய்ங்க. இது என்னது ஆளாளுக்கு ரொட்டீன் ஆயிட்டே இருக்கே! அவங்க ரொட்டீன் ஆனா ஆயிட்டு போகுது. "நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிறாருங்க. தனியா கூட்டிட்டு போய் மாடிக்கு மேல போயிடுறாங்க. மாடிக்கு மேல நின்னுட்டு, "இப்ப யாரும் இங்க வரமாட்டாங்க. இப்ப குடு" அப்படிங்கல. அதெல்லாம் ஒரு மூடு. ஒரு நிமிஷம் தான். ஓயாமலாம் குடுக்க முடியாது. அப்படிங்கல. "ஏய் என்ன சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானான்னு" சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. எனக்கெல்லாம் மூடு வந்துருச்சு. "இப்ப நீ முத்தம் குடுக்குற. ஏய் நீ ஒரு முத்தம் குடுத்ததுக்கே நீ இப்படி பண்றீங்க. போங்க சோளா" அப்படின்னு திரும்ப, "ஏய் அதெல்லாம் மாமா கண்ட்ரோல்றி. ஆனாலும் நீ குடுக்குற மலர்ந்த முத்தத்த குடுத்தே தீரணும்" அப்படிங்கிறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி அங்கிட்டு போக, புடிச்சு கைய புடிச்சு இழுத்துறாரு. இழுத்து அப்படி ஒரு ரவுண்டு கட்டி மார்போட அணைச்சு, அப்படியே சாய்ச்சு, நெத்தியில அப்படியே ஒரு முத்தம் குடுக்குறாரு. கண்ண மூடுறாங்க. கண்ண மூடுன கையோட மூக்குல குடுக்குறாங்க முத்தத்த. கண்ணு 2லயும் குடுக்க, கன்னத்துல குடுக்க, அப்புறம் கரெக்ட்டா வாயில குடுக்க போனா, இந்த டைரக்டர் என்ன பண்ணிறாரு, நிலாவோட கைய எடுத்து தான் வாயில வச்சுடுறாங்க. சப்புன்னு அவங்களோட கைக்கு குடுக்குறாங்க. "என்ன நிலா, எவ்வளோ ஆசையா வந்தேன். இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விடுங்க" அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன? கீழ நெறைய ரூம் இருக்கு. போவோமா? அப்படின்னு சொல்லி கைய எடுத்துடுறாங்க அடிக்கிறதுக்கு. "எடுத்தில்ல, எடுத்தில்ல. அதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன்" அப்படின்னு நச்சுன்னு பேச விடாத அளவுக்கு உதடுற உதடா கவ்வி புடிச்சு முத்தத்த குடுக்குறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒரு ஜிவ்வுன்னு ஒரு மாதிரி ஆகுது. சோளா விடுங்க, விடுங்க" அப்படின்னு வாய் தான், மண்டை தான் சும்மா அசையுது. ஆனா இந்த பிள்ளையோட கைகள் சோழனோட கூந்தல அந்த பின்னாடி அப்படியே வருடி குடுத்து 2 பேரும் அப்படியே அழகா கிஸ்ஸ குடுத்துக்கிறாய்ங்க. நல்ல வேளை யாரும் மேல ஏறி வரலங்க. மேல வான தூதர்கள் தான் பார்த்து "நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னு" ஆசீர்வாதம் பண்றாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. நல்லா தான் இருக்கும் நடந்தா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.